guys, welcome to Squad Gaming channel. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 2vs2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். போன தடவை ஐடி சேலஞ்ச் வச்சு ஐடி பாஸ்வேர்டு வாங்கியிருப்போம்ல, அதே மாதிரி அதில் ஒருத்தவங்க ரீமேட்ச்னு கமெண்ட் பண்ணதுனால இப்போ இந்த தடவை 2vs2 அந்த எஸ்ஜி ரோலக்ஸ்ன்னு இருக்கிறது என் தம்பி தான். அந்த ஐடி இப்போ அவன் யூஸ் பண்ணுறான் இந்த 2vs2வில். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அவன் என்ன சொல்லியிருக்கானா, இந்த தடவை இந்த ஐடியா நான் ஜெயிச்சிருவேன்றான். 2 பேரும் சரமாக இந்த ஒரு வாரமாக ட்ரைனிங் பண்ணிட்டு வந்திருக்காங்க 2 பேருமே. அந்த செல்விஸ்கியூன்றது ஆல்ரெடி பெரிய பிளேயரு, 1 டேப்லாம் அடிப்பாங்க. அதே இது என் தம்பியை பார்த்தோன்னா போன தடவை விளாண்ட மாதிரி விளாடுவானானே தெரியலை, முதல்ல விளாடுவானானே தெரியல. 2 பேர் பிளேயிங்கையும் என்னடா இது, இந்த மேப் வந்தாலே ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த சைடு வந்துட்டிங்கனாலே இதில் மேலே ப்ளூ வால் போட்டு இந்த கண்டெய்னர் மேலே ஏறலாம் அழகா. ஆனால் என்ன அந்த தான் இருக்காங்க செல்வி ஸ்கியூ, அப்புறம் என் தம்பி அங்கே தான் இருக்கான். ப்ளூ வாலாக போட்டு விளாண்டு இந்த ஒத்தாதாவே முடிச்சிட்டேன். டபுள் வெக்டாரை வச்சு முடிச்சிட்டாங்க ஒத்தாலாவே. 2 பேர் ஷாக் ஆகிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு அவங்க தெரியல, நானும் தெரியல. ட்ரிக்கை யூஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணி அங்கிட்டிருந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தா இவன் இறங்கி சம்பவம் பண்ணி முடிச்சிட்டான். எமௌண்ட்டு தான் நமக்கு என்ன, இந்த எமௌண்ட் மட்டும்தான் நம்மளோட ஸ்பெஷல் எமௌண்ட். டாப் அப் பண்ணிட்டான், சீன் போடுறான், கண்டுக்காதீங்க யாரும். டாப் அப் பண்ணிட்டேன் சீன் போடுறேன் நான். அங்கிட்ட வருது பாரு ஸ்கியூ. அங்கிட்டு போடா ஸ்கியூ, அங்கிட்டு தான் வருது. என் பக்கம் தான்டா வருது, வாடா. ப்ளூ வால் போடாமல் விளாட்றா டைப். ப்ளூ வால் போட்டு அதே இருக்கேன். பச்சை பாட்டு போய் இது சீட்டிங்கா? நான் அடிச்சது சரியா இல்லையா நீங்கள் மட்டும் சொல்லுங்கள். ஒருத்தனை வைப் பண்ணிட்டோம் எனக்கும். அவ்வளோதான் பெருசா. 1 டேப் நம்ம 1 டேப் பிளேயர். இந்த தடவை பார்ப்போம், இந்த தடவை நம்ம குத்தி என்ன வாயில் ஓட விட்டுருவானே. இந்த ஐடி நமக்கு கன்ஃபார்ம் திரும்பியும். இந்த தடவை அவன் என்ன சொன்னான் தெரியுமா, போன தடவையாச்சும் பர்மனெண்ட்டாக தான் கொடுப்பேன்னா, அடிக்கடி லாகின் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கேமுக்குள்ளே. இந்த தடவை அவன் கொடுத்துட்டானா ஜெயிச்சு, அந்த ஐடியவே அவன்கிட்ட இருந்து எடுத்துப்பானா, லாக் அவுட் பண்ணிடுவானா. அந்த ஐடியில் இனிமேல் லாகினே பண்ண மாட்டேன்னு வாய் பேசிட்டான். அதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்படிக்கு அவன் டீமில் இருக்க ஒரே பிளேயர் செல்வி, அவங்க தான் அக்கா. அப்படியே நில்றா அக்கா தான் இப்படிக்கு டாப்பில் இருக்காங்க அவங்க டீமில். இந்த பார்த்துட்டேன் ஒருத்தனை. ஓரியனை போட்டு தப்பிச்சிருக்கான். உனக்கு அதான பொழுப்பு. எனக்கு தான் ட்ரிக்கு தெரியுன்றேன்ல, ட்ரிக் அஸ்வின் எவனானே தோக்கடிக்க முடியாது. முடிச்சிடுறா தரோம், இதான் நம்ம நேரம். ஓடுங்க. ஐயோ படுத்துறாங்களா, டவுன்லோட் பண்ணிட்டாங்க. அடுத்த மேட்ச் வேணா டீம் மாற்றி ஆடுவோம். அப்படியா? அடுத்து பெஸ்ட் ஆஃப் 3யா? ஆமாம். சரி, எவன் ஷஃபிள் பண்ணுறதுனால ஷஃபிள் பண்ணிக்கலாம். என் கூட என்ன நீ இங்கிட்டு வருவா, அருண் தானே. பெஸ்ட் ஆஃப் 3 இதுவே எனக்கு இப்போ தான் சர்ப்ரைஸாக இருக்கு. அப்படி தான் இருந்து ஆகணும், வேறு வழியும் இல்லை.
கையில் க்ளோவில் வச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். என்னடா ஆளே காணோம். ஸ்கியூ ஓடுச்சா? இருக்க யூஸ் பண்ணுவோமா? ஏ அந்த தான்டா இருக்கேன். அதுக்கு பேர் தான் ஓசிக்கில். நீ போன தடவை நீ என்கிட்ட ஓசிக்கில் அடிச்ச. அவன் கில் அடிச்சதெல்லாம் எவ்வளோ சீன் போட்டுட்டு தான் தெரியுமா? இந்த தடவை ஐடி எனக்கு பெஸ்ட் ஆஃப் 3 லாங் ரேஞ்சில் போனால் டெசர்ட் யூஸ் பண்ணுவாங்களா? அவங்களுக்கு டெசர்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் ஷார்ட் ரேஞ்சில் இருக்குது. டெசர்ட் யூஸ் பண்ணால் அவங்க அடிச்சிருவாங்க. அதனால இவ்வளோ பக்கத்தில் இருக்கிறதுலே க்ளோஸாக போய் அடிக்கிறோம் 2 பேருமே. ஏடபிள்யூமு பார்ப்போம். எங்கடா இருக்கீங்க? ஓகே ஓகே. அவங்களும் ஏடபிள்யூ பச்சை பச்சை ப்ளூ இல்லைன்னா அதுக்கு நான் என்ன பண்ணேன்? நீ தானே எடுத்து. பார்த்தேன். இந்தா இங்கிட்ட ஒரு பச்சை பாட்டு இருக்கும், அதை நான் அடிக்கிறேன். வெளியே வர மாட்டேங்கிறாங்கடா. அதான்டா இப்போ பிரச்சனை. வெளியே வந்தால் அடிச்சிடலாம். சுத்தம் வெளியே வந்தால் இப்போ நெல் வரேன். ஸ்கியூ இதா இருக்கா? அடிச்சிடா. சரி டேமேஜ். இங்க பாருங்க வெறும் 31. ஜஸ்ட் ஜஸ்ட்ல தப்பிச்சா. இல்லனா மண்டபையில போட்டுருப்பேன். 31 ஹெச்பில தப்பிச்சிருக்கேன். சரி நம்ம ஏடபிள்யூஎம் எடுக்க வேணாம்ப்பா. நமக்கு ஏடபிள்யூஎம் சரி வரல. எனக்கு தான் சரி வரலன்னு. பெஸ்ட் ஆஃப் 3ன்றாங்க இவங்க வேற. இப்போ சர்ப்ரைஸா வீடியோ சும்மாவே லென்த் அதிகம் ஒரு. ஆனால் இது கன்ஃபார்ம் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆயிரும். அவங்க அப்போ எங்கே இருக்கான்? பார்ட் 2 கமெண்ட் பண்ணா அதுக்கப்புறம் பார்ட் 2 எடுப்பாங்க. இல்லை இன்னும் ஆளே காணோம். அந்த போது பார்த்துறேன். அவன் ஷரிங்கன் ப்ளூவாலாம் அவன் உச்சியாக்கலான்னு சேர்ந்தவனா. ஓ இங்கே தான் இருக்கியா? சரி டேமேஜ் ப்ளூவால் போட்டுக்கிட்டே இருக்கான் பாரு. ஏன் அங்கே ஒருத்தர் இருக்காண்ணா? அவளை பார்த்துறேன். நீ அகிலேஷை பார்த்துக்கோ, நான் ஸ்கியூவை பார்த்துக்கிறேன். சரி நான் போய் அகிலேஷை பார்த்துக்கிறேன், நீ ஸ்கியூவை பார்த்துக்கோ. அகிலேஷ் எங்கே இருக்கப்பா? பாப்பா இந்த வேலையை அவ்வளோதான் நம்ம முடிச்சிட்டோம். கதை முடிஞ்சிச்சு. அதான் இப்போ நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். இன்னும் ஒரு ரவுண்ட் அடிச்சா நம்ம ஜெயிச்சிருவோம். அவங்க அடிப்பாங்கன்னு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. இதை வந்து நான் 3 வீடியோவாக போட போகிறேன். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 கன்ஃபார்ம். ஏன்னா ஒரு வீடியோ அவங்கள 0-7 எடுக்க பார்ப்போம். ட்ரை பண்ணி ஷஃபிள் பண்ணி கன்ஃபார்ம் போடுறோம். எதுக்குடா 2 ஏடபிள்யூஎம் எடுத்திருக்க? சுத்தம். வா போய் அடிப்போம். நீ வேணே ரிஸ்க் எடுப்பேன்னு தான் நான் யோசித்தேன். என்ன அந்த அங்கன தானே மாடியில் தாண்டா இருக்கான். க்ளூவால் போட்டு அவனே காட்டி கொடுக்குறான்டா பார்க்கலனாலும். டிஸ்ட்ராக்ட் அக்கா கீழே வருதுடா. அந்த அகிலேஷ் வந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ண இருக்கானா? பாரு. சரி
ஒருத்தி நாக் அவுட் வச்சிருக்கேன், முடிஞ்சா வந்து ரிவே பண்ணிக்கோங்க. ஆமாம் இல்லடா அகிலேஷ் அந்த லாஸ்ட்ல இருக்கான், எப்படி பண்ண முடியும்? நீ அவனை அடிச்சிட போறியா, நான் அடிக்கவா? என்னடா போர் அடிக்குதுடா எனக்கு. எடுத்துட்டேன், அதை வச்சு தான் அடிக்க போகிறேன். என் ஃப்ரெண்டில் இருக்கானா? ஏன் அவன் சைடில் இருக்கான்டா, நான் பார்க்கவே இல்லை அவனை. மாட்டிக்கினாரு கர்த்தரு. வாப்பா வெளியே வா. இந்தா இருக்கான், ஜோனில் மாட்டிக்கிட்டான். 0-7 மேட்ச்சில் நானும் அருணும் சேர்ந்து இப்போ அடிச்சிருக்கோம். பெஸ்ட் ஆஃப் 3ல் ஃபஸ்ட்டு மேட்ச் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், எங்களுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இதோட செகண்ட் பார்ட்டு வரும், அதில் கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன் பாருங்க. டீம் ஷஃபிள் ஆகிருக்கும். சரி வாங்க வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.